எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோவில் அளவை டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் நான் உரை பற்றி உங்களுக்கு போட மறந்துட்டேன். ஸோ அந்த உரை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உரை அப்படிங்கிறது சான்றோர்களால் கூறப்பட்டது. ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சான்றோர்கள் அவங்க அறிஞ்சதை அவங்க எழுதியிருப்பாங்க, அதை நம்ம படித்து அது மூலயமா அறிவது தான் உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. உரை அப்படிங்கிற அளவை சான்றோர்கள் உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை ஒரு உரையா எழுதியிருப்பாங்க. நம்ம அதை படிச்சு அது மூலயமா தெரிஞ்சுக்கிறது. இதுலயே 3 வகை இருக்கு: தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை அப்படின்னுட்டு. தந்திரக்கலை அப்படின்னா தந்திரங்கள், அதாவது இது செஞ்சோம் அப்படின்னா இதனால இந்த விளைவுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கற்றுத்தர்றது தந்திரக்கலை. அந்த மாதிரியான புக்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறது. மந்திரக்கலை அப்படிங்கிறது மந்திரங்கள், அதை படித்து தெரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த மந்திரம் இதெல்லாம் பிரிண்டான புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம ஜெபித்து அது மூலயமா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ லைக்வைஸ் அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் மந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் உபதேசக்கலை அப்படிங்கிறது ஆதி அந்தமும் அற்ற அப்படின்னா முடிவும் எல்லையும் அற்ற அந்த இறைவனை பற்றி போதிப்பது. இதுதான் சித்தர்களின் முதற் கோட்பாடு லெசன் ஃபுல்லாக படிப்பீங்க. நம்ம தோற்றகிரம விளக்கமே மொத்தத்தில் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறைவனை பற்றி அறிந்து கொள்வது, சிவம்னா என்ன அப்படின்னு, சக்தினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொள்வது, அதுதான் உபதேசக்கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.